வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளூராட்சி தேர்தல் எல்லோருமே நாளை தேர்தலில் வாக்குப்பதிவு செய்வதற்கான களங்களை மனதில் எடுத்துக்கொண்டு யாருக்கு வாக்களிக்கலாம் என்கின்ற எண்ணப்பாட்டில் நீங்கள் பயணித்து கொண்டிருப்பீர்கள். காரணம், தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைந்து விட்டது. அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது சுயேட்சையாக நிற்கக்கூடியவர்கள் உங்களை இல்லங்களில் தேடி வந்து தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்பு கட்டளை இடக்கூடிய களங்கள் நடந்தேறி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தல் களத்தில் பல முடிவுகள் எட்டப்பட வேண்டிய ஒரு நிலையும் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்து கொண்டிருந்த பல கட்சிகள் இப்பொழுது பெரும் சிக்கலை சந்திக்க வேண்டிய ஒரு களத்திலே இருக்கிறது. காரணம், மக்கள் மன்றத்திலே ஒரு கேள்வி எழும்பியிருக்கிறது. 2009ஆம் ஆண்டு எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டது. எங்கள் இனம் அழிக்கப்பட்டது என்பதை விட திட்டமிட்டு அதற்கான காரியகர்த்தாக்களாக பலர் இருந்து எங்களுடைய இனத்தை ஒட்டுமொத்தமாக அழித்தார்கள். இனம் அழிக்கப்பட்டு நாங்கள் கதறிக்கொண்டு இருந்தோம். எங்களுக்கான விடிவு என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்த அந்த வேளையிலே விசாரணை என்று எஞ்சியிருந்தவர்களையும் அழைத்து கொண்டு சென்றது இலங்கை இராணுவம். அப்படி அழைத்து கொண்டு சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி பலமுறை தமிழ் கட்சி தலைவர்களுடைய வீடுகளை நாங்கள் கதவை தட்டி இருக்கிறோம். இதோ முடிந்துவிடும், இதோ நீதி கிடைத்துவிடும் என்று சொன்னார்களே தவிர அவர்கள் கொழும்பிலே ஆளும் கட்சியோடு அமர்ந்திருந்து சிற்றுண்டி உண்பதையே பெரும் பாக்கியமாக நினைத்து கொண்டு செயல்பட்டார்கள் என்கின்ற ஒரு வருத்தம் மக்கள் மனதிலே இருக்கின்றது. தற்பொழுது தமிழ் கட்சிகளை சார்ந்த பெரும்பாலான தலைவர்கள் தாங்கள்தான் தமிழர்களை காப்பாற்ற வந்திருக்கிறோம் என்கின்ற கருத்துக்குள் அவர்கள் நின்று கொண்டு தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் மக்கள் இப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் நிஜம். மேடையிலே பேசுகின்றவர்கள் தமிழர்களுக்கான சுய நிர்ணய உரிமை, தமிழர்களுக்கான சமஷ்டி என்கின்ற விடயங்களை மேடையில் பேசுவதோடு அவர்கள் நிறுத்தி விடுகிறார்கள். அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அதை கொண்டு போவதற்கு ஒவ்வொரு கட்சி தலைமைகளும் துவண்டு விழுகிறது அல்லது அதை குறித்து பேசுவது வீணென்று அமைதியாகி விடுகிறது. இன்றும் வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழன் இன்னல்களைத்தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றார். இந்த சூழலில் ஆறுதலாக கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பல காணிகளை விடுவிக்கக்கூடிய களங்களை அரசு எடுத்திருக்கின்றது. காணிகள் விடுவிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இதில் சில காணிகள் விடுவிக்கப்பட்ட பொழுது மக்கள் ஏன் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கேள்விகள் எழுப்பிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கை அரசியல் களத்தில் பல பரபரப்புகள், பலவிதமான செய்திகள் ஒரு சேர வந்து கொண்டு இருக்கின்றன. அந்த செய்திகளில் யார் முதன்மையான களத்தை நோக்கி முன்னேறுகிறார் என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன. இங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பல காணொளிகளை நான் பதிவிட்டிருக்கின்றேன். ஆனால் நாளை உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த களத்தில் மக்களிடம் சில விடயங்களை குறித்து நாம் எடுத்து வைக்க வேண்டிய களங்களும் இருக்கிறது. நாளை நீங்கள் தேர்தலில் வாக்களிக்க செல்வதற்கு முன்பால் ஒரு கணம் யோசியுங்கள். எந்த தலைமை நமக்காக வந்திருந்தால் நமக்கான விடிவை எழுதும் என்பதை ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து பாருங்கள். இவர் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தால் அல்லது இவருடைய அணியை சார்ந்தவர்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தால் நீங்கள் அதனை முதன்மைப்படுத்தி கொண்டு அந்த அணிக்கு வாக்களியுங்கள். உங்கள் வாக்குகளை விரயம் செய்து விடாதீர்கள் என்கின்ற கருத்துதான் வைக்க என்னால் முடிகின்றது. அதிலும் குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி சில விடயங்களை நான் இப்பொழுது பேச வேண்டியதிருக்கிறது. காரணம், இலங்கை அரசியல் களத்தில், அதாவது 2009ற்கு பின்பு இலங்கை அரசியல் களத்தில் தான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிர்வுகளாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தையும் ஒரு திறனையும் கொண்டவராக
இருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. எனவேதான் எந்த இடத்திலும் வைத்தியர் அர்ஜுனா மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு தைரியம் மிக்கவராக இருக்கிறார் என்பதையும் நாம் அறிய முடிகின்றது. நாடாளுமன்றத்திலிருந்து அனைத்து இடங்களிலும் மக்கள் சார்ந்த விடயங்களை மிக துணிச்சலாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறார் என்பதற்கு உதாரணமே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக எதிரில் களத்தில் நின்று போராடக்கூடிய பல கட்சிகள் விமர்சனங்களை வைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுதே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு புரிய தொடங்கிவிடும். தற்பொழுது இந்த தேர்தலில் ஊசி சின்னத்தில் போட்டியிடுகின்ற வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணி எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு களத்தில் நிற்கிறது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியவர் நாம் சார்ந்து பயணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்கின்ற தெளிவு மக்களிடம் இருக்கிறது. ஆயினும் மக்களிடம் ஒரு நெருக்கத்தை காட்டிக்கொள்வது போல நம்மை காட்டிக்கொண்டால் மக்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கும் என்று பல கட்சிகளை சார்ந்தவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா ஒரு எதிர்மறை செயல்பாட்டிலே அவருடைய பயணம் இருக்கிறது. யார் என்ன நினைத்தால் என்ன என்பதை விட்டுவிட்டு மனதில் வந்து தோன்றுகின்ற கருத்துக்களை பதிவிட்டு அரசியல் களத்திலே ஒரு வித்தியாச அதிர்வலைகளை அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு மாற்று அரசியல் என்கின்ற களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அது வைத்தியர் அர்ஜுனா தான் அதற்கு சரி என்கின்றதை பலரும் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு. அதுபோல இன்று பல தலைவர்கள் மேடைகளிலே பேசினார்கள். நாங்கள் தேசிய தலைவரின் வழிகாட்டலில் நாங்கள் பயணிக்கக்கூடியவர்கள், தேசிய தலைவரின் பிள்ளைகள் நாங்கள் என்கின்ற விடயங்களை எல்லாம் அழுத்தமாக பதிவிட்டார்கள். ஆனால் தேசிய தலைவரை மையப்படுத்திய எந்த விடயத்தையும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்களா என்கின்ற பொழுது கேள்விக்கணைகளாகவே இருந்தன. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆணித்தரமாக நாடாளுமன்றத்தில் பேசினார். நான் தேசிய தலைவரின் வழியில் வந்தவன், எனவே அவரை வணங்கிதான் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்பேன் என்று அவர் சூளுரைத்து தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் பெற்றுக்கொண்டார். இது ஒருபுறம் இருக்க, இன்னொரு புறம் தேசிய தலைவருக்கு உகந்த பல விடயங்களை செய்வதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு நாங்களெல்லாம் பயணித்தோம் என்று சொல்லக்கூடிய பெரும்பாலானவர்கள் உண்மையை சொல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு. ஆனால் இந்த விடயங்களில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு மாற்று கோணத்தில் இருக்கிறார் என்பதுதான் நிஜம். எனவே இந்த தேர்தல் களத்தில் நீங்கள் சின்னங்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக ஒருமுறை மனதில் உங்கள் ஊசிகளால் மெதுவாக குத்திய வலியை உணருங்கள். அப்பொழுது உங்கள் நினைவுக்குள் ஊசி என்கின்ற சின்னம் பதிவாகக்கூடிய களம் அமையும். அந்த பதிவை நீங்கள் ஒரு மாற்றத்தின் திறவுகோலாக கையில் எடுங்கள் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பம்.